Welcome to VD Dairies. கொட்டி தீர்க்கும் மழையும் குளிர்ந்த காற்றும் வீசிய அந்த மாலையில் கல்லூரி வாசல் முழுவதும் மாணவர்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டம் பேருந்து நிறுத்தத்திற்கோ மழையிலிருந்து ஒதுங்குவதற்கோ அல்ல. அந்த கூட்டத்திற்கெல்லாம் ஒரே காரணம், முத்துவின் ஸ்பைசி பார்பிக்யூ சிக்கன் மேகி கடை. சின்னதாக இருந்தாலும் அந்த தள்ளுவண்டி கடை எப்போதும் கல்லூரி மாணவர்களால் நிறைந்தே இருக்கும். ஒரு மாணவன் முதல் வாயை சாப்பிட்டு, முத்து அண்ணா, செம்ம டேஸ்ட். இந்த பார்பிக்யூ சிக்கன் மேகி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எங்கேயும் மேகி சாப்பிடணும்னு தோணல. ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றாலே போதும். அருகில் நின்றிருந்த ஒரு மாணவி உடனே சொன்னாள், அண்ணா, எனக்கு இன்னொரு பிளேட், இந்த தடவை எக்ஸ்ட்ரா சீஸ் போடுங்க. சரிங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் இருந்தா சீக்கிரமா பண்ணித்தரேன். அப்போது இன்னொருவன் சிரித்தபடி கேட்டான், அண்ணா, எங்க காலேஜ் உள்ளேயே ஒரு பிரான்ச் திறந்தா தினமும் ஃபுல் கலெக்ஷன் அள்ளலாம். உங்கள மாதிரி யாரும் மேகி செய்ய மாட்டாங்க. அதை கேட்ட முத்து மெதுவாக சிரித்தான். முதல்ல இந்த சின்ன கடையை நல்லபடியா வளர்க்கணும் தம்பி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவன் சொன்ன நேர்மையான வார்த்தைகளுக்கு அங்கிருந்தவர்கள் கைத்தட்டினார்கள். இந்த கடை வெறும் தொழில் இல்லை, அதுதான் முத்துவின் குடும்பத்தின் ஒரே வருமானம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து யாருக்கும் தெரியாத ஒரு சிறப்பு பார்பிக்யூ மசாலாவை அவனும் அவனது தங்கையும் சேர்ந்து தயாரிப்பார்கள். அந்த மசாலாதான் அவன் கடையின் வெற்றிக்கு காரணம். ஆனால் அதே வெற்றிதான் இன்னொருவரின் மனதில் பொறாமையை விதைத்திருந்தது. அருகில் இருந்த பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் உணவகத்தில் அதன் உரிமையாளர் கதிர் கோபமாக அமர்ந்திருந்தான். அவன் முன் நின்றிருந்தான் அவன் ஊழியர் சுரேஷ். சுரேஷ், இன்னைக்கும் அந்த முத்து கடையில கூட்டமா? ஆமா முதலாளி, மழை பெஞ்சாலும் வருஷம் குறையல. எல்லாரும் அவன் தள்ளு வண்டிக்கு தான் போறாங்க. அட, நம்ம கடையில ஏசி இருக்கு, பெரிய செட்டப் இருக்கு, ஆனா மக்கள் அந்த தள்ளு வண்டிக்கு தான் போறாங்களா? அவங்க எல்லாரும் அங்க அப்படி என்னதான் பேசுறாங்க? முதலாளி, அந்த பாப்லு செய்யற அந்த பார்பிக்யூ மசாலா மாதிரி டேஸ்ட் வேற எங்கேயும் கிடைக்கலன்னு பேசுறாங்க. அந்த ஒரு வார்த்தை கதிரின் மனதில் நெருப்பாக பட்டது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் வஞ்சகமாக மெதுவாக சிரித்தான். மறுநாள் கதிர் தனது நம்பிக்கையான ஆள் மணியை தனியாக அழைத்து, மணி, முத்து கடையில வேலை கெட்டு போ. அவனோட நம்பிக்கை கிடைச்சதும் அந்த மசாலா எப்படி செய்யறான்னு தெரிஞ்சுக்கணும். தேவன்னா போட்டோ எடு, இல்ல சாம்பிள் எடுத்து வா. யாருக்கும் சந்தேகம் வராது முதலாளி, கச்சிதமா முடிச்சிடுறேன். சில நாட்களுக்கு பிறகு மணி முத்துவின் கடைக்கு வந்து, அண்ணா, எனக்கு வேலை வேணும். வீட்ல ரொம்ப கஷ்டம். தம்பி படிப்பு செலவுக்கு காசு இல்ல என்று பொய் சொன்னான். முத்து அவனை பார்த்தான். ஏழ்மையின் கஷ்டம் தனக்கு தெரியும் என்பதால் அவன் முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்து அப்படியே நம்பிவிட்டான். சரி தம்பி, நாளையில இருந்து வேலைக்கு வா. ஆனா ஒரு விஷயம், வியாபாரத்துல நேர்மை மட்டும் விட்டுடக்கூடாது. கண்டிப்பா அண்ணா, எப்பவுமே உண்மையா நேர்மையா இருப்பேன். நாட்கள் அப்படியே நகர்ந்தன. மணி எல்லா வேலைகளையும் பொறுப்பாக செய்தான். கடை திறப்பது, காய்கறி வாங்குவது, மேகி தயாரிப்பது, எல்லாவற்றிலும் முத்துவுக்கு உதவினான். அதை பார்த்து திவ்யா கூட, இந்த பையன் ரொம்ப நல்லவன்டா, நமக்காக உழைக்கிறான் என்று நம்ப ஆரம்பித்தாள். அதே சமயம் ஒரு நாள் அதிகாலையில் கடை திறப்பதற்கு முன்பே மணி முத்துவின் அடையாளமான ஒரு சிறிய ரகசிய மசாலா பாட்டிலையும் யாருக்கும் தெரியாமல் திருடி எடுத்துச் சென்றான். அன்றைய மாலையே அந்த பாட்டில் கதிரின் கையில் இருந்தது. கதிர் மகிழ்ச்சியாக, இனி அவன் கடை முடிஞ்சது. இந்த மசாலாவை வச்சு நானே பெரிய லாபம் பார்க்க போறேன். ஆனால் அந்த சம்பவத்தை முழுவதுமாக சுரேஷ் கவனித்து விட்டான். தன் முதலாளி கதிர் ஏதோ பெரிய துரோகம் செய்கிறான் என்பதை அவனுக்கு புரிந்தது. அவன் அமைதியாக இருந்தாலும் உண்மையை நிரூபிக்க முடிவு செய்தான். அதே நேரத்தில் பல வருடங்களுக்கு பிறகு முத்துவின் பள்ளி நண்பன் ராமு டவுனில் இருந்து ஊருக்கு வந்தான். முத்துவை சந்திக்க அவன் கடைக்குச் சென்றான். இருவரும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் முத்துவின் முகத்தில் இருந்த கவலை ராமுவின் கவனத்தை ஈர்த்தது. என்னடா முத்து, ஏதோ மனசுல கவலை இருக்கிற மாதிரி தெரியுது. முத்து மணி வேலைக்கு சேர்ந்த பிறகு தன் கடையின் மசாலா அளவுகளில் ஏதோ மாற்றம் தெரிவதையும் ஏதோ ரகசியம் இருப்பதாகவும் என்று ராமுவிடம் சொன்னான். ராமு இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ, அப்படியா விஷயம்? நீ கவலைப்படாதடா, இந்த பிரச்சனைய நான் டீல் பண்ணிக்கிறேன். அதேபோல் அன்று இரவு சுரேஷ் ரகசியமாக ராமுவை சந்தித்தான். ராமு, என்னோட முதலாளி கதிர் ஏதோ பெரிய தப்பு பண்றாரு. முத்து கடைய அழிக்க பாக்குறாரு. என்னால முத்து மாதிரி ஒரு மனுஷ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நமக்கு ஆதாரம் மட்டும் கிடைச்சா உண்மை வெளியே வரும். ஐயோ கடவுளே, என்ன இப்படிலாம் இருப்பாங்களா? சரி, அப்படின்னா அந்த ஆதாரத்தை நாமளே கண்டுபிடிப்போம்.
அடுத்த நாள் காலை ராமு நேராக முத்துவின் கடைக்கு வந்தான். முத்து வழக்கம் போல் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அப்போ ராமு சுற்றிலும் இருந்த மசாலா பாட்டில்களை பார்த்தான். திடீரென்று ஒரு பாட்டிலை எடுத்தான். முத்து, நீ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் உள்ளே உன்னோட அடையாளமா ஒரு சின்ன நீல நிற புள்ளி போடுவியே. முத்து சிரிச்சுட்டி, ஆமா நண்பா, அது நம்ம கடை அடையாளம். யாராவது பாட்டிலை மாற்றினாலும் நமக்கு தெரிஞ்சிடும். அதை கேட்ட ராமுவின் முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது. அப்படின்னா அந்த பாட்டில் இன்னும் கதிர்கிட்ட இருந்தா அதுவே நமக்கு பெரிய ஆதாரம். அதே நேரத்தில் கதிரின் உணவகத்தில் சுரேஷ் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். கதிர் ஒரு முக்கிய வேலையாக வெளியே சென்றிருந்தான். உடனே சுரேஷ் ராமுவுக்கு போன் செய்து, ராமு, இப்போதான் சரியான நேரம். முதலாளி வெளியே போயிருக்காரு. ஸ்டோர் ரூம் கதவை நான் திறந்து வைக்கிறேன், சீக்கிரம் வா. சில நிமிடங்களில் ராமு அங்கே வந்தான். இருவரும் யாருக்கும் தெரியாமல் ஸ்டோர் ரூமுக்குள் சென்றார்கள். அலமாரி முழுவதும் மசாலா டப்பாக்கள் அடுக்க வைக்கப்பட்டிருந்தன. ராமு ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலை எடுத்தான். அதன் உள்ளே அதே நீல நிற அடையாளம். ராமு சிரித்தான். இது முத்துவோட கடையில இருந்த அதே மாதிரி பாட்டில் தானா? அந்த நேரத்தில் வெளியே ஒரு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. கதிர் திரும்பி வந்து விட்டான். கதிர் வேகமாக உள்ளே வந்து கோபமாக, யார் அது? என் ஸ்டோர் ரூம்ல என்ன பண்றீங்க? அதை கேட்ட ராமுவும் சுரேஷும் வெளியே வந்தார்கள். கதிர் கோபமாக கத்த ஆரம்பித்தான். ராமு அமைதியாக அந்த பாட்டிலை உயர்த்தி காட்டினான். கதிர் சில நொடிகள் பேச முடியாமல் அமைதியாக நின்றான். இந்த கேள்வியை நீங்க தான் பதில் சொல்லணும் கதிர் அண்ணே. இந்த பாட்டில் எப்படி உங்க கடைக்கு வந்தது? அது நான் என்று திணற ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் மணியும் அங்கே வந்தான். கதிர், ராமு, சுரேஷ் மூவரையும் பார்த்தான். இனி உண்மையை மறைக்க முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பித்தான். என்ன மன்னிச்சிடுங்க, முத்து கடையில வேலைக்கு சேர்ந்தது எல்லாம் நடிப்புதான். மசாலாவை திருட சொன்னது கதிர் முதலாளிதான். நான் தான் பாட்டிலை எடுத்தேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதை கேட்ட கதிர் கோபமாக, டே மணி, என்ன பேசுற? உன்னோட வாயை கொஞ்சம் மூடு. இனிமேல் பொய் சொல்ல முடியாது முதலாளி. பணம் கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவர் என்ன குடும்பத்துல ஒருத்தன் மாதிரி பார்த்தாரு. ஆனா நான் அந்த நம்பிக்கையை ஏமாத்திட்டேன். அந்த நேரத்தில் முத்துவும் அங்கே வந்தார்கள். மணியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். முத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக, ஏமணி, நான் உன்னை என்னோட தம்பி மாதிரி தானே நம்பினேன். உன்னால எப்படி இந்த துரோகத்தை பண்ண முடிஞ்சுது? அதை கேட்டதும் கதிர் மற்றும் மணி தலை குனிந்து நின்றார்கள். சில மணி நேரங்களிலேயே இந்த சம்பவம் பக்கத்து கல்லூரி மாணவர்களுக்கு பரவியது. முத்துவின் ரகசிய பார்பிக்யூ மசாலாவை திருட முயற்சி, பெரிய உணவக உரிமையாளரின் சதி அம்பலம் என்று அனைவரும் பேச ஆரம்பித்தார்கள். அடுத்த சில நாட்களில் கதிரின் உணவகத்திற்கு வந்த கூட்டம் முற்றிலும் குறைய ஆரம்பித்தது. ஆனால் முத்துவின் தள்ளுவண்டி கடை முன்பு முன்பை விட அதிகமான மாணவர்கள் வரிசையாக நின்றார்கள். அங்கு இருந்த ஒரு மாணவன், முத்து அண்ணா, ஒரிஜினல் டேஸ்ட் என்றுமே ஒரிஜினல் தான். ரெசிபியை வேணா காப்பி பண்ணலாம், ஆனா உன்னோட உழைப்பையும் நேர்மையையும் யாராலையும் காப்பி பண்ண முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்ட முத்துவின் கண்கள் கலங்கின. அன்றிலிருந்து முத்து தனது வியாபாரத்தை சந்தோஷமாக நடத்தினான். இந்த கதை சொல்ற நீதி என்னன்னா, உழைப்பால் கிடைத்த வெற்றியை சிலர் நகலெடுக்கலாம், ஆனால் நேர்மை, நம்பிக்கை, மனசார செய்த உழைப்பின் உண்மையான சுவையை யாராலும் திருட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விடி டைரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.